கூட பெதஸ்தா குளத்துக்கரையில ஆண்டவர் போகும்போது அங்க 38 வருஷமாட்டு எழும்ப முடியாம ஒருத்தன் கிடக்குறான். பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை எல்லாம் என்னன்னா, தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது இவனை தூக்கி கொண்டு அங்க போடுறதுக்கு ஆளு பாருங்க. நேத்தைக்கு தென்னை மரத்துல இருந்து விழுந்து வந்தவனும் என்ன செய்துட்டான்? குணப்பட்டு வீட்டுக்கு போயிட்டான். புல்லட்டா ஓட்டிக்கிட்டு எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகி வந்தவனும் என்ன செய்துட்டான்? குணப்பட்டு வீட்டுக்கு போயிட்டான். கபடி விளையாடி கால் முறிஞ்சு வந்தவனும் குணப்பட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவனை மட்டும் தூக்கி போடுறதுக்கு யாரும் இல்ல, எந்த ஆளுமே இல்ல. ஆண்டவர் வந்த உடனே சொன்னார், டே நீ குளத்துக்குள்ள போடானியோ இல்ல கும்பாபிஷேகம் நடத்தப்படானியோ சொல்லல, எழும்பி வீட்டுக்கு போடான்னு சொன்னார். இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி வீட்டுக்கு போ. நான் இருக்கிறவன் கூட, ஆமா நான் இருக்கிறேன். உன் குடும்பங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, கும்பாபிஷேகத்துக்கு போ குளத்துக்கு போகன்னு இல்ல ஆண்டவர் சொன்னது, எழும்பி வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க சில ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ இனி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நீ இனி மெடிக்கல் காலேஜுக்கு போக வேண்டாம், நீ எந்த டாக்டரை பார்க்கவும் போக வேண்டாம், நீ எந்த வைத்தியனை பார்க்கவும் போக வேண்டாம், இனி நீ எழும்பி வீட்டுக்கு போ. இன்றைக்கு முதல், இந்த நாள் முதல்